ஓகே பாருங்க. நான் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செய்கிறோம். அதுல 1 தொடக்கம் 29 நான் போன கிளாஸ்ல முடிச்சிட்டோம். சரியா? 30ல இருந்து 50 வரையான கேள்வி, மொத்தம் 21 பேலன்ஸ் கேள்விக்கு அதை தொடர்ச்சியா பார்ப்போம். 29வது பார்த்தோம் எல்லை கிரேவியல். உங்களுக்கு நோட்ஸ் கேள்வி போடப்பட்டிருந்துச்சு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க 30வது. உங்களுக்கு 30வது கேள்வியும் 50வது கேள்வியும் முதலீட்டு தீர்மானத்திலிருந்து போடப்படும் இலகுவான ஒரு கேள்வி. 30வது கேள்வியில அவளுக்கு கேட்கப்பட்ட விஷயம் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல், இறுதி வருடத்தில் காசு உட்பாய்ச்சல். ஓகே, மிக இலகுவான கேள்வி. அவளுக்கு முதலீட்டு தீர்மானத்துல முக்கியமானது 3 விஷயமே. முதலாவது முதலீடு திரும்பி வரும் காலம், பிபிபி என்று சொல்லுவோம். ரெண்டாவது ARR, கணக்கீட்டு வருவாய் விகிதம் அல்லது முதலீட்டு திரும்பல் விகிதம். அடுத்தது என்பிவி, தேறிய நிகழ்கால பெறுமதின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு நார்மலா பார்ட் 1ல பார்ட் 2ல கேட்கப்படக்கூடிய பிரதான கேள்வி. அடுத்தது உங்களுக்கு காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் வச்சு தொடர்புபடுத்தி கேட்கப்படும். அதன் அடிப்படையில ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல், இறுதி வருட காசு உட்பாய்ச்சல் போட்டுக்கோங்க. ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல், இறுதி வருட காசு உட்பாய்ச்சல். ஓகே பாருங்க, ஒரு முதலீட்டு தீர்மானத்துல சில கூறுகள் உட்பாய்ச்சலா கருதப்படும், சில கூறுகள் வெளிப்பாய்ச்சலா கருதப்படும். அது தெளிவா நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும், விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதன் அடிப்படையில ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல் சொல்றது ஆரம்ப முதலீட்டு கிரயம். நாங்க ஒரு முதலீடு செய்ய போறோம், ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு அல்லது சொத்துல நீண்ட காலத்துல பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை நாங்க கொள்வனவு செய்ய போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது 0 வருடம், நாங்க எந்த வருடத்துல கொள்வனவு செய்யறோமோ அந்த வருடத்தை சொல்லுவோம் 0 வருடம். அப்ப நாங்க குறிப்பிட்ட ஒரு பணத்தை கொடுத்துதான் சொத்துக்களை வாங்குவோம். அந்த வருடத்துல நமக்கு ஒரு வருமானமும் வராது, ஒரு உட்பாய்ச்சலும் வராது. எனவே ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல்டா ஆரம்ப முதலீட்டு கிரயம் 0 வருடத்துல ஏற்படக்கூடிய காசு வெளிப்பாய்ச்சல் கேட்கப்படுது. எனவே காசு வெளிப்பாய்ச்சல்னா ஆரம்பத்துல காசு போறது. எனவே இதுல தரப்படிக்கு முதலாவது புதிய இயந்திரத்தின் கொள்வனவு, கொள்விலை தரப்பட்டிக்கு. அப்ப ஆரம்பத்துல கொள்விலை போட்டுக்கோங்க 1100, அதை பிரக்கெட் பண்ணி காட்டணும். ஏன்டா ஆரம்பத்துல காசு போகும், ஒரு உட்பாய்ச்சலும் வராது. எனவே மைனஸ் பண்ணி காட்டணும். ரெண்டாவது இயந்திர நிறுவுதற்கிரயம், எப்பொழுதும் நிறுவுதற்கிரயம் அந்த சொத்திர பெறுமதியை கூட்டும். எனவே அதுவும் சொத்திர பெறுமதி தான். எனவே போட்டுக்கோங்க நிறுவுதற்கிரயம். நிறுவுதற்கிரயம் பெறுமதி போட்டுக்கோங்க 150. ஓகே, அடுத்தது 5ஆம் வருட முடிவில் இயந்திரத்தின் எஞ்சிய பெறுமதி அது வராது. அடுத்தது பாருங்க வருடாந்த காசு உட்பாய்ச்சல், வருடாந்த காசு உட்பாய்ச்சல் அது உட்பாய்ச்சலுக்குள்ள வரும். அடுத்தது செயற்திட்டத்தின் ஆரம்பத்தில் தேவைப்படும் தொழிற்பட மூலதனமானது 1,50,000 காணப்பட்டது. ஓகே, இப்ப நிறுவதற்கிரியம் சொல்றது 2,00,000. சரியா? ஓகே, இந்த 2 விஷயம் பார்ப்போம். உங்களுக்கு எஞ்சிய பெறுமதி தரப்பட்டிக்கு தொழிற்படு மூலதனம் தரப்பட்டு, எஞ்சிய பெறுமதி ஏற்கனவே சொல்லி தந்தான் என்னென்ன எடுக்கணும். அப்ப எஞ்சிய பெறுமதி எப்பொழுதும் இறுதி வருட காசு உட்பாய்ச்சலா கருதணும். சரியா? இறுதி வருட காசு உட்பாய்ச்சல். இந்த சொத்து மொத்தம் 4 வருடங்கள் வைங்க. அப்ப 0 சேர்த்து எடுப்போம். அப்ப இறுதி வருட காசு உட்பாய்ச்சல்னா 4வது வருடத்துல இந்திய பெறுமதியை போடணும். அதான் சொல்லுவோம் இறுதி வருட காசு உட்பாய்ச்சல். அடுத்தது தொழிற்படு மூலதனம். தொழிற்படு மூலதனம் சொல்றது 2 விஷயம். ஒண்ணு ஆரம்பத்துல காசு வெளிப்பாய்ச்சல் எடுக்கணும், ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல். இரண்டாவது இறுதி வருட காசு உட்பாய்ச்சல். இதை தெளிவா விளங்கிக்கோங்க, இது முக்கியமான கீ பாயிண்ட். சரியா? அப்ப எஞ்சிய பெறுமதின்னு சொல்றது இறுதி வருடத்துல உட்பாய்ச்சலாகவும், தொழிற்படு மூலதனம் ஆரம்பத்துல வெளிப்பாய்ச்சலாகவும் இறுதியில உட்பாய்ச்சலாகவும் எடுக்கணும். அப்ப இதுல தொழிற்படு மூலதனம் ஆரம்பத்துல வெளிப்பாய்ச்சலா எடுக்கணும்னு படிச்சிட்டோம். எனவே ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல்ல கூட்டணும். எனவே போட்டுக்கோங்க தொழிற்படு மூலதனம் 200. சாரி 200 இல்ல, தொழிற்படு மூலதனம் 1,50,000, 150 போடும்.
சரியா? நிறுவதற்கிரயம் 200, தொழிற்படு மூலதனம் 150. வேற ஒரு விஷயமும் தரப்பட இல்லை. எனவே கூட்டி எடுத்தோம்டா ஆன்சர். கூட்டி எடுங்க பாப்போம். 1450. அடுத்தது இரண்டாவது, இறுதி வருட காசு உட்பாய்ச்சல். ஒவ்வொரு வருடமும் காசு உட்பாய்ச்சல் கேட்கிறாங்க. அப்ப இதுல டிரெக்டா முதலாவது தரப்படிக்கு வருடாந்த காசு உட்பாய்ச்சல். வருடாந்த காசு உட்பாய்ச்சல்னா ஒவ்வொரு வருடமும் காசு பெறுவனவோ காசு வருது. எனவே 5வது வருடத்திலையும் இது ஒரு உட்பாய்ச்சலா கருதப்படும். எனவே ஒவ்வொரு வருடம் வருது. அப்ப 5வது வருடம் இது ஒரு உட்பாய்ச்சல் தான். எனவே முதலாவது போடுங்க, வருடாந்த காசு உட்பாய்ச்சல் 100. உட்பாய்ச்சல்னா பிளஸ் சும்மா போடுவோம். இரண்டாவது சொல்லிட்டேன், தொழிற்படு மூலதனம் எப்பொழுதும் ஆரம்பத்துல வெளிப்பாய்ச்சல் தான், இறுதியில உட்பாய்ச்சல். எனவே தொழிற்படு மூலதனம் 150. சரியா? அடுத்தது பாருங்க, எஞ்சிய பெறுமதி. எஞ்சிய பெறுமதியை டிரெக்டா போடுவோம், உட்பாய்ச்சல். அப்ப வருடாந்த காசு உட்பாய்ச்சல் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 335. அடுத்தது தொழிற்படு மூலதனம் 150. அடுத்தது எஞ்சிய பெறுமதி 1,00,000, 100 தரப்பட்டிருக்கு. இப்ப கூட்டி எடுத்தோம்னா இறுதி வருட காசு உட்பாய்ச்சல் 585. அப்ப சொல்லி தரத சரியா பாத்துக்கோங்க. முதலீட்டு தீர்மானம் இன்னும் நாங்க படிக்க இல்லை. ஆனா ஒரு கேள்வியா சொல்லி தந்துட்டு போறேன். சரியா? பேப்பர் கிளாஸ் தானே போகுது. அப்ப நீங்க 15, 16வது யூனிட் இன்னும் தியரியில படிக்க இல்லை. அப்ப ஒவ்வொரு பேப்பர்ல படிக்கும் போது அந்த விஷயத்த தெளிவா சொல்லி தந்துட்டு போறேன். அப்ப இன்றைக்கு உள்ள பேப்பர் 2020 பேப்பர்ல 30வது கேள்வியில ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல் பாக்குறோம், இறுதி வருட காசு உட்பாய்ச்சல் பாக்குறோம். அப்ப தெளிவா இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். எஞ்சிய பெறுமதின்னு சொல்றது இறுதி வருட காசு உட்பாய்ச்சலா கருதப்படும். தொழிற்படு மூலதனம் ஆரம்பத்துல காசு வெளிப்பாய்ச்சலாகவும் இறுதியில காசு உட்பாய்ச்சலாகவும் கருதப்படும். அதன் அடிப்படையில ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல் ஆரம்பத்துல போற காசு, அந்த சொத்தை கொள்வனவு செய்யறதுக்கு அல்லது முதலீடு செய்யறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தொகை செலுத்துறோமோ அந்த பணத்தொகை. எனவே கொள்விலை போடுங்க 1100, நிறுவதற்கிரயம் அதுல பெருமதியை கூட்டும். எனவே போடுங்க 2,00,000. தொழிற்படு மூலதனம் ஆரம்பத்துல காசு வெளிப்பாய்ச்சல், எனவே போடுங்க கூட்டுன 1450. இரண்டாவது, இறுதி வருட காசு உட்பாய்ச்சல்னா இறுதியை மட்டும் எடுக்கல, இல்ல ஒவ்வொரு வருடமும் காசு உட்பாய்ச்சலும் அந்த இறுதி வருடத்துல சேர்க்கணும். எனவே முதலாவது வருடாந்த காசு உட்பாய்ச்சல் 335. இரண்டாவது தொழிற்படு மூலதனம் இறுதி வருட உட்பாய்ச்சல் எடுக்கணும். எனவே போடுங்க 150. எஞ்சிய பெறுமதி இறுதி வருட காசு உட்பாய்ச்சலா மட்டும்தான் வரும். எனவே 100 கூட்டணும்டா 585. எனவே ஆன்சரை பாருங்க, 1450, 585. இதுல படிச்ச விஷயம் பிரேக்கெட் பண்ணி தான் வரும். ஆனா உங்களோட ஸ்கீம்ல பாருங்க, ஆன்சர்ல பாருங்க பிரேக்கெட் பண்ண இல்லை, அது பிரச்சனை இல்லை. சரியா? 1450, 585. அடுத்த விஷயம் 1450 பிரேக்கெட் பண்ணின்றதுக்கு 1450 சும்மாவும் தந்தா பிரேக்கெட் பண்ணதான் ஆன்சரா எடுக்கணும். இது தெளிவா விளையாடும். இப்ப இங்க ஒன்றும் செய்யப்படலை. எனவே 1450, 585. எனவே 5வது ஆன்சர். அவ்வளவு தெளிவா 30வது கேள்வி பார்த்துட்டோம். இதை நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்ததை பாருங்க, 31 தொடக்கம் 50. 31 தொடக்கம் 50 உங்களுக்கு 4 முறையில கேள்வி வரும். முதலாவது கூற்று கேள்வி வரலாம். அடுத்தது ஸ்ட்ரக்சர் கேள்வி வரலாம், கட்டமைப்பு வினா. அடுத்தது உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் வரலாம். அடுத்தது கணக்கு வரலாம். அப்ப எம்சிக்கு ஒன்று சொல்றது ஆன்சர் தருவாங்க, நீங்க செஞ்சுட்டு பிராக்கெட்ல போடலாம். ஆனா 31 தொடக்கம் 50 ஆன்சர் நமக்கு தெரியாது, நாங்க தான் கண்டுபிடிக்கிறோம். 31 தொடக்கம் 50 முழுமையா 1 தொடக்கம் 16 தேர்ச்சிகளை உள்ளடக்கி வரும். நோட்ஸ் கேள்வியும் வரும், கணக்கும் வரும். டிஃப்ரெண்டான முறையில கேள்விகள் கேட்கப்படும். எனவே தெளிவா பார்த்துக்கொள்வோம்.
எனவே 31வது கேள்வி. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி கணக்கீடு நிதி கணக்கீடு பாடத்துல இருந்து வார மாதிரி 31வது கேள்வியும் அதே பாடத்துல தான் போடப்படும். சரியா சரியா பிள்ளையா? இறந்த நிதி கூற்றுகள் தொடர்பாக இது 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்துச்சு முதலாவது கேள்வி. பொது நோக்க நிதி கூற்றுக்கள்னா முதலாவது என்ன? ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர் மற்றும் வெளியக தரப்பினர் அனைத்து அக்கறை செலுத்தும் தரப்பினருக்காகவும் தயாரிக்கப்படக்கூடிய நிதி கூற்றுக்களை சொல்லுவோம் பொது நோக்க நிதி கூற்றுக்கள். இது பொதுவா நிதி கணக்கீட்டின் பண்புகளை ஒத்ததாக காணப்படும். சரியா? பொது நோக்க நிதி கூற்றுக்கள்ல ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக வெளியக தரப்பினர் அனைத்து அக்கறை செலுத்தும் தரப்பினருக்காகவும் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள். இது நிதி கணக்கீட்டின் பண்புகளை ஒத்ததாக அமையும். இப்ப ஆன்சருக்கு வரும். கூற்றுகள் தரப்படி ABCD. இப்ப சரியா பிள்ளையாண்டு எழுதணும். பூரண விளக்கத்தோட பார்ப்போம். இதுல பாருங்க, முதலாவது A, இக்கூற்றுக்கள் கணக்கீட்டு நியமங்களுடன் இணங்கி தயாரிக்கப்படுகின்ற. நினைவை சரின்னு போடுங்க. நிதி கணக்கீடு நியமம் வரும். எனவே பொது நோக்கு நிதி கூற்றுகளும் கணக்கீடு நியமம் வரும். எனவே சரி. அடுத்து 2வது B, தெளிவா படிச்சுக்கிறோம். எப்படி நோட்ஸ் வரும்? அந்த தரப்பினர் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவலை வழங்கணும். அதான் சொல்லுவோம் பொது நோக்க நிதி கூற்றுகளின் நோக்கம். அப்ப பிரதான தரப்பினர் 3 பேர் வரும். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பின்னாடி ஸ்ட்ரக்சர் கேள்வியில போடப்பட்டீங்க. அப்ப தெளிவா இதுக்கு முன்னுக்கே சொல்லி தந்துக்கிறேன். தற்கால மற்றும் எதிர்கால முதலீட்டாளர். 2வது கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோர். இந்த 3 தரப்பினர்களும் நிறுவனத்துக்கு வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவலை வழங்குறது பொது நோக்க நிதி கூற்றுகளின் நோக்கம். எனவே அதைத்தான் சுருக்கமா சொல்லப்படுகிறது, வளங்களை வழங்கியவர்களின் பாவனைக்காக. எனவே B போட்டுக்கோங்க. சரி. அடுத்து C பாருங்க. இக்கூற்றுக்கள் வணிகத்தின் கடந்த கால பகுதி ஒன்றுடன் தொடர்பான தகவலை வழங்குகிறது. எனவே சரி. நிதி கணக்கெடுந்தா கடந்த காலத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே சரி. அடுத்த இறுதியா D பாருங்க. இக்கூற்றுக்கள் வரலாற்றுக்கு அடிப்படையில் அளவீடு செய்யப்படும் வணிகத்தின் தகவல் மாத்திரம் வழங்குகின்றது. அப்ப தெளிவா சொல்லி தந்தேன். அக்கௌண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், மாத்திரம் அல்லது எப்பொழுதும் அப்படி சொல்லப்படக்கூடிய விடயங்கள் பொதுவா பிழையான கூற்றுகளா வரும். சொல்லி தந்திக்கிறேன். மாத்திரம் அல்லது எப்பொழுதும்னு சொல்லப்படுறது பிழையான கூற்றா வரும். இங்க பாருங்க, சொல்லப்பட்ட விஷயம் வரலாற்று கிளை அடிப்படையில மட்டும்தான் தயாரிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ்ல வரலாற்று கிளை அடிப்படையில மட்டும் நாங்க நிதி கூற்றுகள்ல பதிவு செய்யறது இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக வரலாற்று கிரயம், சொத்துக்களை வரலாற்று கிரை அடிப்படையில நாங்க பதிவு செய்வோம். 2வது இருப்புக்களை நாங்க தேறிய தேரக்கூடிய பெருமதில பதிவு செய்வோம். அடுத்தது குத்தகை சொத்து நிகழ்கால பெருமதில பதிவு செய்வோம். அடுத்தது நியாயமான பெருமதில பதிவு செய்வோம். மீள் மதிப்பீட்டு பெருமதில பதிவு செய்வோம். அப்ப பாருங்க, வரலாற்று கிரை அடிப்படை வரும். ஒரு சொத்துக்களை எந்த பெருமதில கொள்வனவு செய்யறோமோ அதே பெருமதில காட்டுறது வரலாற்று கிரையம் சொத்துக்களுக்கு. அப்ப மீள் மதிப்பீட்டு பெருமதிண்டா சந்தை பெருமதி, தற்காலத்துல என்ன பெருமதியில போகுதோ அதுக்கு மீள் மதிப்பீட்டு பதிவு செய்யாது. அடுத்து இருப்புகளுக்கு தேறிய தரக்கூடிய பெருமதி, குத்தகை சொத்து, குத்தகை பொறுப்புகளை நிகழ்கால பெருமதி, நியாயமான பெருமதியில அடிப்படையில பதிவு செய்யறது. எனவே அப்ப இதுல எல்லா அடிப்படையிலையும் பதிவு செய்யலாம். அவன் சொல்லிக்கிறான் வரலாற்று கிரியம் மட்டும்தான் வரும். எனவே கூற்றுப்பில்லை. இதை தெளிவா விளைக்கும். சரியா? இப்ப முதலாவது கணக்கீட்டு நியமம் வருதா? ஓகே, சரி. 2வது வளங்களை வழங்கி வரனா 3 தரப்பினர். சரி. 3வது கடந்த காலம்ல நிதி கணக்கீடு. சரி. 4வது வரலாற்று கிரியை மட்டும் வராது,
வரலாற்றுக்கு அடிப்படை, தேறிய தரக்கூடிய அடிப்படை, நிகழ்கால பெறுமதி அடிப்படை, நியாயமான பெறுமதி, மீள் மதிப்பீடு பெறுமதி, இப்படி எல்லா பெறுமதியிலையும் கணக்கிட்ட பதிவு செய்வோம். எனவே மாத்திரம் என்று சொன்னதால கூற்று பிழை. எனவே தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். அடுத்தது பாருங்க, 32வது கேள்வி. ஒரு இலகுவான கேள்வி. ஒரு தனியுடைமை நிறுவனம் அது கணக்கீட்டு சமன்பாட்டோட தொடர்பான விஷயம். முதலாவது பாருங்க, ஆண்டுக்குரிய லாபம், நிறுத்தி வைத்த வருவாய். முதலாவது போடுங்க லாபம். இரண்டாவது பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாய் மீதி. நம்ம தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். நிறுத்தி வைத்த வருவாய் எப்படி பதிவு செய்யறது, பார்ட் ஒன்னுக்கு வந்தா எப்படி பதிவு செய்யறது, பார்ட் டூக்கு வந்தா அதுல என்ன பதிவு செய்யறது தெளிவா படிச்சுக்கிறோம். அப்ப இதே மாதிரி முதல் கேள்வி டேம் பேப்பர்லயும் பாத்துக்கிறோம். இலகுவான ஒரு கேள்வி. இதுல பாருங்க, முதலாவது லாபம்னு சொல்றது வருமானத்திலிருந்து செலவை கழிக்கிறது. இரண்டாவது வருமான கூற்று அடிப்படை. மூன்றாவது நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படை. மொத்த முற்றுமடங்கிய வருமானத்துல ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். இந்த மெத்தட்லாம் கம்பெனிக்கு வரும். இது சொல்லி தந்துக்கிறேன். ஆனா இத பாருங்க, இதுல சொத்துக்கள் பொறுப்புகள் தரப்படுகிறது. கீழே பாருங்க, 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து வணிக கடனை தீர்க்கிறாரு. இப்போ சொந்த பணத்துல மேற்கொண்ட மேலதிக மூலதனம். அடுத்தது பாருங்க, உரிமையாளர் தனது பிள்ளைகளின் பாடசாலை கட்டணங்களை செலுத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் வணிகத்திலிருந்து ரூபாய் 90,000 பெறுகின்றார். அதை சொல்லுவோம் பற்று. எனவே சொத்து பொறுப்பு தரப்பட்டிக்கு, பற்றுக்கள் மேலதிக மூலதனம் பட்டிக்கு. அதன் அடிப்படையில இலாபம் 2 முறையில கண்டுபிடிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இலாபங்களை நாங்க சமன்பாட்டு அடிப்படையில இரு முறைகள்ல கணிப்பீடு செய்யலாம். அந்த 2 முறையும் தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது தேறிய சொத்துக்கள் அடிப்படை. இரண்டாவது நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படை. எனவே தேறிய சொத்து அடிப்படையில எப்படி சமன்பாடுனா, லாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் பற்று மைனஸ் மேலதிக மூலதனம். இந்த சமன்பாடு நாங்க போட்டோம்னா அது தேறிய சொத்து அடிப்படையில் லாபம். அடுத்தது நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படை. இலகுவானது. லாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் மைனஸ் ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய். அப்ப டிரெக்டா லாபம் வரும். இந்த 2 மெத்தடையும் தெளிவா விளங்கும். இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிங்க, பற்றுக்களை கூட்டுங்க, மேலதிக மூலதனம் கழிங்க, டிரெக்டா லாபம் அல்லது நட்டம். பிளஸ்ல வந்தா லாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். அப்படி இல்லையா நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கலாம். பாஸ் பேப்பர்ல வந்திக்குது. அப்ப இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் மீதில இருந்து ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் மீதியை கழிச்சா டிரெக்டா லாபம் நட்டம் வரும். பிளஸ்னா லாபம், மைனஸ்னா நட்டம். இதை தெளிவா நோட் பண்ணுங்க. அப்ப இதுல சொத்துக்கள் பொறுப்புகள் தரப்படி. எனவே லாபத்துல போட்டுக்கோங்க, தேறிய சொத்து அடிப்படையில் சமன்பாடு இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் பற்றுக்கள் மைனஸ் மேலதிக மூலதனம். அடுத்து இரண்டாவது பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாய் இறுதி மீதி. இலகுவா கண்டுபிடிக்கலாம். ஒரு டி ஃபார்ம் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆரம்பத்துல மீதி, அடுத்தது ஆண்டுக்குரிய லாபம், வரவுல பற்று, நிறுத்தி வைத்த வருவாய் இறுதி மீதி வரும். அப்படி இல்லையா மீதியோட லாபத்தை கூட்டுங்க, பற்றுக்களை கழிங்க, டிரெக்டா நிறுத்தி வைத்த வருவாய் இறுதி மீதி வரும். இங்க மீதிகள் சொல்லப்படுறது போன வருட லாபம் அல்லது போன மாத லாபமாக காணப்படும் ஒரு கணக்கீட்டு சமன்பாடு அதோட தொடர்பு படுத்தி தரும்போது. ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். பாருங்க, சொத்துக்கள் பொறுப்புகள் தரப்படி. தேறிய சொத்துனா என்ன எல்லாருக்கும் தெரியும், உரிமை. சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிச்சு வரைதான் தேறிய சொத்து. அப்ப உங்களுக்கு இறுதியில காணப்படக்கூடிய சொத்துல இருந்து பொறுப்பு போனா இறுதி தேறிய சொத்து,
ஆரம்பத்துல காணப்படக்கூடிய சொத்துல இருந்து பொறுப்பு போனா ஆரம்ப தேறிய சொத்து 2020 2019 தரப்படி. எனவே சொத்துல இருந்து பொறுப்புகளை கழிச்சு ஆரம்ப தேறிய சொத்து இறுதி தேறிய சொத்தை கண்டுபிடிப்போம். எனவே இதுல பாருங்க 2020 சொத்துக்களை பாருங்க 1700, பொறுப்புகள் பாருங்க 900. எனவே ரெண்டையும் கழிங்க. எனவே இறுதி தேறிய சொத்து 800 போட்டுக்கோங்க. இரண்டாவது 2019 பாருங்க 1200 700. எனவே ஆரம்ப தேறிய சொத்து 500. எனவே சமன்பாட்டுல பிரதியீடு செய்வோம். இறுதி தேறிய சொத்து 800, ஆரம்ப தேறிய சொத்து 500. அடுத்தது பாருங்க கீழே பந்தி அமைப்புல தரப்படி பற்றுக்கள் மேலதிக மூலதனம். எப்பொழுதும் பற்றுக்கள் ஆண்டுக்கு தான் போடணும், மாதத்துக்கு தந்திருந்தா 12ஆல பெருக்கி போடணும். அப்படி இல்லையா நம்மளோட நிதியாண்டு எத்தனை மாதங்களுக்குள்ள வருதோ அதை கால்குலேட் பண்ணி நாங்க போடணும். எனவே கீழே பாருங்க 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து வணிகத்தின் கடன் தவணை கட்டணம் ரூபாய் 1,20,000 செலுத்தினார். சொந்த பணத்துல செலுத்தினா மேலதிக மூலதனம். எனவே மைனஸ் பண்ணுங்க 120. ஓகே, அடுத்தது பாடசாலைகளின் பாடசாலை பிள்ளை, அதாவது அவர தனது பிள்ளைகளின் பாடசாலை கட்டணங்களை செலுத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் வணிகத்திலிருந்து 90,000 பெறுகின்றார். இப்போ வருடம் சொல்லப்பட்டீங்க உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக நிறுவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய வழங்கல்ற பெறுமதி காசு அல்லது பொருட்கள். இப்ப பற்றுக்கள் டிரெக்டா தரப்படி 90 கூட்டும். இப்ப கழிச்சு எடுத்தோம்னு சொன்னா அவளுக்கு லாபம் போட்டுக்கோங்க 2,70,000. ஓகே, முதலாவது ஆன்சர் 2,70,000. அப்ப இதுல 3 சைபர் கட் பண்ணி தரலாட்டி 2,70,000 போடணும். மேல 3 சைபர் கட் பண்ணி தந்தா 270 போடணும். அதுல சரியா கவனமா இருங்க. ஓகே, அடுத்தது பற்றுக்கள் லாபம் 270, அதுல 90 போனா 180. டிரெக்டா ஆன்சர் பண்ணலாம். சரியா, ஒண்ணு கணக்கு போம அல்லது கூட்டி கழிச்சோம்னா இறுதியில 180. எனவே ஆனா கேள்விக்கு ஆன்சர் 270. நிறுத்தி வைத்த ரூபாயின் இறுதி மீதி 180. ஓகே, அடுத்த கேள்வியே போவோம். 33வது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி கொடுக்கல் வாங்கல் மூலேடுகள். இப்ப மூலேடுகள்னு சொல்றது இலகுவான ஒரு கேள்வி. உங்களுக்கு MCQலயும் போடப்படலாம் அல்லது பின்னுக்கு வார 31/50லயும் உங்களுக்கு மூலேடுகள் மூலாவணம் கேள்வி கேட்கப்படலாம். சரியா, அப்ப கொடுக்கல் வாங்கல் தரப்படுகிறது, மூலாவணம் மூலேடுகள். இதுல மூலேடுகள் கேட்கப்படுகிறது. நீங்க தேர்ச்சி 4ல படிச்சீங்க கொடுக்கல் வாங்கல் மூலாவணம் மூலேடுகள். அந்த சார்ட்டை பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா, இப்ப ஒரு மூலாவணம் அல்லது மூலேடுகள் கேட்கப்படுற சந்தர்ப்பத்துல பிரதானமா பார்க்க வேண்டியது நிறுவனத்துக்கு இருப்பு. இரண்டாவது உரிமையாளர்கிட்ட பதிவுக்கிறதா வாடிக்கையாளர்கிட்ட பதிவுக்கிறதா. உரிமையாளர் இருந்தா நேர்முறையில டிரெக்டா கொடுக்கல் வாங்கலுக்கு மூலேடுகள் கொடுக்கணும். வாடிக்கையாளர் இருந்தா எதிராக கொடுக்கணும். அதாவது கொள்வனவுன்னு சொன்னா விற்பனையா கருதி எடுக்கணும், உட்திருமல் சொன்னா வெளித்திருமலா கருதி எடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க மோட்டார் வாகனம் வியாபார கம்பெனி ஒன்றின் அவங்க இருப்புன்னு சொல்றது மோட்டார் வாகனம். அப்ப மோட்டார் வாகனம் தொடர்பாக ஏதாவது கடன் கொள்வனவோ கடன் விற்பனையோ இடம் பெற்றா அதை நாங்க கொள்வனவு நாளேடு விற்பனை நாளேட்டுல பதிவு செய்யணும். பொது நாளேட்டுக்கு போகலாது. அது நடைமுறையெல்லாம் சொத்துக்கள். ஆனால் இங்க விற்கப்படுறதால அது இருப்பா கருதி கொள்வனவு நாளேடு விற்பனை நாளேட்டுக்கு போடணும். அது தவிர்ந்த அனைத்து சொத்துக்களும் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். ஓகே, முதலாவது ஏ
கடனுக்கு மோட்டார் வாகனம் கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செஞ்சா போட்டுக்கோங்க கொள்வனவு நாளேடு. அடுத்து இரண்டாவது பாருங்க. மோட்டார் வாகனங்களை விநியோகிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கடனுக்கு பார உறுதி கொள்வனவு. இந்த சொல்லப்பட்ட விஷயம் பார உறுதி. இது வந்து மோட்டார் வாகனத்தை விநியோகம் செய்யறதுக்கு தான் பயன்படுத்தப்படுது. அப்ப இது ஒரு நடைமுறை அல்லா சொத்து. மோட்டார் வாகனம் இல்லை, இது வேற சொத்து. எனவே நடைமுறை அல்லா சொத்து. கடனுக்கு கொள்வனவு, கடன் கொள்வனவுடா. எனவே எல்லாருக்கும் தெரியும் பொது நாளேடு போட்டுக்கோங்க. அடுத்தே சி. கடனுக்கு மோட்டார் வாகனம் விற்பனை. இருப்புக்கள் கடன் கொள்வனவு கடன் விற்பனை இலகு. எனவே கடன் விற்பனை தான் விற்பனை நாளேடு. ஓகே, அடுத்து டிஏ பாரு. விற்பனை தரகு கொடுப்பனவு. விற்பனை தரகுன்னு சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விற்பனை தரக விற்பனை கிரயம் காணும் போது ஒரு தகவலா தருவான். அது மேலதிகமா தரது வராது. எப்பொழுதும் விற்பனை தரகுன்னு சொல்றது ஒரு விநியோக செலவு. அப்பங்க காசு போகுது, காசு கமா காசோலை கொடுப்பனவு. எனவே போட்டுக்கோங்க காசு கொடுப்பனவுனாலே முழுமையா எப்பொழுதும் பேர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரிவு செய்யக்கூடியதா இருந்தா பிரச்சனை இல்ல, கொடுப்பனவுனாலேன்னு வரும். ஆனா அவங்களுக்கு ஒரு மூல ஆவணங்கள் எழுத கேட்டா அல்லது மூலேடுகள் எழுத சொன்னா முழுமையா அந்த பெயரை எழுதிக்கோங்க. எனவே முதலாவது கொள்வனவு நாளேடு, இரண்டாவது நடைமுறை அல்லா சொத்து வேற வாகனம் பார உறுதி, எனவே பொது நாளேடு. கடனுக்கு இருப்புக்கள் விற்பனை, எனவே விற்பனை நாளேடு. மூன்றாவது காசு கொடுப்பனவு நாளேடு. ஓகே, அடுத்தது பாருங்க. 34வது ஒரு இலகுவான கேள்வி. கொடுக்கல் வாங்கல் தரப்படுகிறது. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல ஏற்படக்கூடிய தாக்கம். அப்ப தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். தாக்கம் அல்லது மாற்றம் சொல்றது எப்பொழுதும் அதிகரிப்பு குறைவு. ஒன்னு அதிகரிப்பா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். இங்க கடன் கொடுத்தோர்ல அதிகரிப்பு குறைவுண்டா தம்பி. கடன் கொடுத்தோர், கடன் கொடுத்தோர்னா ஒரு பொறுப்பு. எனவே பொறுப்புண்டா செலவு மீதி. எனவே செலவுல பிளஸ் வரவுல மைனஸ். இங்க பதிவு செய்யப்பட்டா குறைவடையும். அப்படியா? பதிவு செய்யப்பட்டால் அதிகரிக்கும், பதிவு செய்யப்படலாட்டி குறைவடையும், நேர்கணியம். அதே போல பதிவு செய்யப்பட்ட குறைவடையும், பதிவு செய்யலாட்டி அதிகரிக்கும், எதிர்கணியம். இதெல்லாம் சொல்லுவோம் நேர்கணியம் எதிர்கணியம். நோமலா உங்களுக்கு கடன் கொடுத்தோர் மீதுன்னு கேட்டா கடன் கொடுத்தோர்ல 15 கூட்டுங்க, 10 குறைங்க. சிம்பிள். அப்படி இல்லையா வரவு செலவு இரட்டை பதிவு வச்சு செலவுல பதிவு செய்யப்பட்டா அதிகரிக்கும், வரவுல பதிவு செய்யப்பட்டா குறைவை ஏற்படுத்தும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்ப இரட்டை பதிவு வச்சு வரவுலையா செலவுலையா பதிவு செய்யப்படுது அல்லது பதிவு செய்யப்பட இல்லையா அதை வச்சு நாங்க அதிகரிக்குதா குறைதான்னு பார்க்கணும். ஓகே, அப்ப இதுல 2 கொடுக்கல் வாங்கல் தரப்படுது இலகுவான. முதலாவது ஏ பாருங்க. 10 வியாபார கழிவுடன் பட்டியல் விலை 1,00,000 பொருட்கள் கடனுக்கு கொள்வனம். அப்ப பட்டியல் விலையில இருந்து தான் எப்பொழுதும் வியாபார கழிவுகள் கழிக்கப்படும். வியாபார கழிவுக்கு பதிவு இல்லை, பட்டியல் விலையில தான் கழிப்போம். அப்ப இதுல தரப்படி பட்டியல் விலை 1,00,000, வியாபார கழிவு 10 10, எனவே 90,000 தான் கொள்வனவா பதியணும். இப்படி 90,000 கொள்வனவா பதியல, இரட்டை பதிவேனா. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே கடன் கொடுத்தோர்ல செலவுல பதிவு செய்யப்படுது தம்பி. செலவுல பதிவு செய்யப்பட்டா அதிகரிக்கும், எனவே அதிகரிக்கும். ரூபா 90,000 அதிகரிக்கும். அடுத்து இரண்டாவது பாருங்க பி. 5 காசு கழிவுடன் கடன் கொடுத்தோர் மீதியான 50,000 கொடுத்து தீர்த்தல்.
அப்ப இங்க பாருங்க மொத்தம் 50,000 கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியது. இதுல 5 வீதம்டா கழிவு 2.5 வரும். அடுத்தது கொடுத்த காசு 47.5. இது கொடுத்த காசுன்னு வரும். சரியா? அப்ப தெளிவா பாருங்க, காசு கொடுத்தாலும் அல்லது கழிவு பெற்றாலும் 2 இரட்டை பதிகளும் கடன் கொடுத்தோர்ல வரவுல தான் வைக்கப்படும். இங்க பாருங்க, காசு கொடுக்கும் போது கடன் கொடுத்தோர் வரவு காசு செலவு 47 47 அடுத்தது கழிவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பெற்ற கழிவு கணக்கு செலவு அதே போல 2 அப்ப ரெண்டுலயும் பாருங்க கடன் கொடுத்தோர்ல தான் வரவு வைக்கிறோம். இதை சேர்த்து எப்படி கொடுப்போம்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு அடுத்தது பெற்ற கழிவு கணக்கு செலவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் கொடுத்தோர்ல மொத்தத்தை குறைப்போம் 50 பெற்ற கழிவுல 2.5 காசா போறது 47.5. அப்படி மொத்தமாவும் பார்க்கலாம். தனித்தனி எடுத்தாலும் மொத்தமா எடுத்தாலும் கடன் கொடுத்தோர்ல தான் இரண்டும் வரவு வைக்கப்படுது. எனவே வரவு வைக்கப்பட்டால் குறைவை ஏற்படுத்தும். எனவே போட்டுக்கோங்க ரூபா 50,000 குறையும். சரியா? தெளிவா சொல்லி தந்துட்டேன். உரிமையாண்மையில அதிகரிப்பு குறைவு கேட்பான், கடன் பட்டோர்ல அதிகரிப்பு குறைவு கேட்பான், கடன் கொடுத்தோர்ல அதிகரிப்பு குறைவு கேட்பான். இரட்டை பதிவு வச்சு கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர் கேட்டா செஞ்சுக்கோங்க. சரியா? எனவே முதலாவது ஆன்சர் அதிகரிக்கும் ரூபா 90,000, இரண்டாவது ரூபா 50,000 குறைவடையும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 35வது இலகுவான கேள்வி. உங்களுக்கு 35வது கேள்வியிலே கேட்கப்பட்டது வரலாற்றுக்கு எண்ணக்கரும் மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். உங்களுக்கு டைம் பேப்பர்லயும் இந்த விஷயம் சொல்லி தந்தேன், முழுமையான ஆன்சர் தந்தீங்க. அப்போ வரலாற்றுக்கு எண்ணக்கரு ரிவிஷன் படித்தரும் போதும் சொன்னேன், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. அது தெளிவா பார்ப்போம். 35 வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். நீங்க உங்களோட சிலபஸ்ல படிச்சுப்பீங்க. சரியா? வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம் 2 தான் படிச்சுப்பீங்க. முதலாவது ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்யும் போது, இரண்டாவது இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க தேறிய தரக்கூடிய பெறுமதியில குறைவான பெறுமதியில மதிப்பீடு செய்யும் போது, அதாவது சொத்துக்களை மீள் மதிப்பிடும் போது கிரயங்களை தேறிய தரக்கூடிய பெறுமதியில் குறைத்து மதிப்பீடு செய்யும் போது. இப்படி 2 தான் படிச்சுப்பீங்க. ஆனா 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு அமைய ஒரு வரலாற்றுக்கு என்ன மீறப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல 4 சொல்லப்படுது. தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது பாருங்க, ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்தல். இரண்டாவது இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தேரக்கூடிய பெறுமதியில குறைத்து மதிப்பீடு செய்தல். மூன்றாவது சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். அடுத்து இறுதியா பாருங்க, குத்தகை SLFRS 16. அதுல தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். சொத்து பயன்படுத்தல் உரிமை இரண்டாவது குத்தகை பொறுப்புகள். சொத்து பயன்படுத்தல் உரிமை குத்தகை பொறுப்புகள். அதை நாங்க என்ன செய்யணும்? எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்யணும். எப்பொழுதும் நிகழ்கால பெறுமதியை வச்சுதான் கணக்கு செய்யணும்னு சொல்லி தந்துக்கிறேன். எனவே முதலாவது ஆதனம் பொறிபானங்களை மீள் மதிப்பீடு செய்தல். இரண்டாவது இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தரக்கூடிய பெறுமதியில் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். மூன்றாவது சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். நான்காவது சொத்து பயன்படுத்தல் உரிமை குத்தகை பொறுப்புகளை எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? இந்த 4 தான் வரலாற்றுக்கு என்ன கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். நோட்ஸ் கேள்வி
இதை தெரிஞ்ச இலகுவான முறையில ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம். எனவே 35வது போட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. முதலாவது, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்தல். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்தல். அடுத்த இரண்டாவது பாருங்க, இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தேரக்கூடிய பெறுமதியில் இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தேரக்கூடிய பெறுமதியில் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். முதலாவது, ஆதனம் பொறிவானை மேல் மதிப்பீடு செய்தல். இரண்டாவது, இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தரக்கூடிய பெறுமதியில் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். அடுத்த மூன்றாவது பாருங்க, சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். அடுத்த இறுதியா பாருங்க, சொத்து பாவனை உரிமை அல்லது சொத்து பயன்படுத்தல் உரிமை மற்றும் குத்தகை பொறுப்புகளை சொத்து பயன்படுத்தல் உரிமை மற்றும் குத்தகை பொறுப்புகளை எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். சொத்து பயன்படுத்தல் உரிமை, குத்தகை பொறுப்புகளை எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். சரியா? இந்த நாளும் தான் வரலாற்றுக்குரிய என்ன கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். இது ரெண்டும் தான் தெரியல படிச்சுப்பீங்க. இந்த 4 விஷயமும் வரும். தொடர்ச்சியாக கிளாஸ் வராக நாளையும் சொல்லித்தாரது. நீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து வாரீங்க கிளாஸ், நீங்க படிச்சது 2 விஷயம் தான். நாளையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட பேப்பருக்கு போடப்படலாம். அடுத்தது பாருங்க, 36வது கேள்வி. அவ்வளவு 2019 2020 ஆண்டு ஒரே ஸ்ட்ரக்சர்ல பேப்பர் வந்தீங்க. 2020 முடிச்சுட்டு இன்ஷால்லா 2019 செய்வோம். சரியா? இதுல பாருங்க, நாட்குறி பதிவு முற்பணம் வருமதி தொடர்பான சீராக்கங்களை உள்ளடக்கி அவ்வளவு இரட்டை பதிவு கேட்கப்படி இலகுவான ஒரு கேள்வி. தெளிவா பாப்போம். எனவே முதலாவது பாருங்க, ஏ உங்க விளம்பல் தேவையில்லை, அப்புறம் நாட்குறி பதிவு மட்டும் எழுதினா போதும். ரூபா 1,80,000 கட்டளை ஒன்றுக்காக 31/3/2020 பொருட்களை விற்பனை செய்யப்பட்டன. இப்ப முதலாவது பொருள் விற்பனை செய்யப்பட்டது. இக்கட்டளையானது 2020 பிப்ரவரியில் ரூபா 60,000 முற்பணத்துடன் பெறப்பட்டிருந்தது. மிகுதி தொகையானது இன்னமும் பெற வேண்டியுள்ளது. ஓகே, இப்போ முதலாவது 1,80,000 கட்டளை ஒன்றுக்காக 31/3/2020 பொருட்கள் விற்பனை செய்யப்படுது. அப்ப எப்ப விற்பனை செய்யப்படுது பாருங்க, 31/3/2020. அப்ப நிதியானது இறுதி டேட்ல தான் பொருள் விற்பனை செய்யப்படுது. ஆனா எப்ப பணம் பெற்றுக்கொள்ளப்படுதுன்னு பாருங்க, 2020 பிப்ரவரியில் 60,000 முற்பணத்துடன் பெறப்பட்டிருந்தது. ஓகே, அப்ப மொத்தம் 1,80,000 விற்பனை பெறுமதி, கடன்பட்டோர் பெறுமதின்னு சொல்லுவோம். இரண்டாவது, அதுல பாருங்க 60,000 முற்பணம். அப்ப 1,20,000 சொல்லுவோம் வருமதி. இதை தெளிவா விலை கொள்ளணும். பொருட்கள் விற்பனை செய்யப்படுறது 31/3/2020. ஆரம்பத்துல பிப்ரவரியில முற்பணம் கிடைக்கப்படுது. அப்ப மொத்தம் 1,80,000 விற்பனைக்குரியது, கடன்பட்டோர். 60,000 முற்பணம்டா இறுதியில வர்றது வருமதி. இப்ப நாங்க எப்படி இப்ப பதிவை மேற்கொள்ளுது? இதுல பாருங்க, விற்பனைன்னு சொல்றான், அடுத்த முற்பணம் பெற்றுக்கொண்டன்னு சொல்றான், இறுதி தொகை பெறப்படணுமா. அப்ப முதலாவது
பிப்ரவரியில 60,000 முற்பணம் பெறப்பட்டிருந்தா என்ன செஞ்சுப்பான்? முற்பணத்தை பதிவு செஞ்சுப்பான். எப்படி பதிவு செஞ்சுப்பான்? பிப்ரவரியில முற்பணம் பெறப்பட்டிருந்தா எப்படி முற்பணம் பதிவு செஞ்சுப்பான் பாருங்க. விற்பனை வருமான கணக்கு வரவு, முற்பண விற்பனை வருமான கணக்கு செலவு. முற்பணம் பொறுப்பு, எனவே செலவுல வரும். ஆரம்பத்துல முற்பணம் வாங்கினா தம்பி முற்பணத்தை முதலாவது பதிவு செய்வான். எப்படி பதிவு செஞ்சுப்பான்? விற்பனை வருமான கணக்கு வரவு, முற்பண விற்பனை வருமான கணக்கு செலவு 60 வச்சுப்பான். ஆனா 31/3 மார்ச்ல தான் பொருள் விற்பனை செய்யப்படுது. அப்ப என்ன நாங்க செய்யணும்? முதலாவது முற்பணமா பதிவு செய்யப்பட்டதை இல்லாமக்கணும். இரண்டாவது விற்பனைக்குரிய பதிவை செய்யணும் வருமதியோட உள்ளடக்கி. எனவே முதலாவது செய்ய வேண்டியது முற்பணத்தை இல்லாமக்கி வருமதியோட விற்பனையை பதிவு செய்யணும். எனவே பதிவு செய்வோம். எனவே போட்டுக்கோங்க, வருமதிக்கு இரட்டை பதிவு என்ன? வருமதி விற்பனை வருமான கணக்கு வரவு, வருமதி விற்பனை வருமான கணக்கு வரவு 1,20,000. அடுத்தது இந்த முற்பண வருமானம்னு சொல்றது செலவு வைக்கப்பட்டு அதை இல்லாமக்க வரவு வைங்க. முற்பண வருமான கணக்கு வரவு 60,000. அடுத்தது விற்பனை இதை பதிவு செய்யணும். இந்த விற்பனை வரவு வச்சுக்கணும், அதை இல்லாமக்க செலவு வைங்க. எனவே விற்பனை வருமான கணக்கு 1,80,000. இதை தெளிவா பாத்துக்கோங்க தம்பி. ஆரம்பத்துல முற்பணம் பதிவு செய்யலாம், விற்பனை வருமான கணக்கு வரவு, முற்பண விற்பனை வருமான கணக்கு செலவு உண்டு. அதை இல்லாமக்கிறதுக்கு விற்பனை வருமான கணக்க செலவுலையும் முற்பண வருமான கணக்க வரவுலையும் வைக்கணும். இரண்டாவது வருமதியை விற்பனையோட பதியணும். வருமதிக்கு நேரத்தை பதிவு, வருமதி வருமான கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 1,80,000 1,80,000. இந்த ரெண்டு பதிவையும் தான் நாங்க உள்ளடக்கி பதிவு செய்யறோம். வருமதி வருமான கணக்கு வரவு, விற்பனை வருமான கணக்கு செலவு 1,00,000. இப்ப என்ன செய்யறோம்? இதை இல்லாம இதை பதிவு செய்யறோம். எனவே முதலாவது வருமதி வருமான கணக்கு வரவு போடுங்க 1,20,000. அடுத்தது விற்பனை வருமான கணக்கு செலவு, முற்பண விற்பனை வருமான கணக்கு வரவு. எனவே முற்பணம் 60, மொத்தம் விற்பனை 180. எனவே சரியான இரட்டை பதிவை போடுங்க. வருமதி விற்பனை வருமான கணக்கு வர 1,20,000, முற்பணத்தை இல்லாமக்கிறோம். எனவே முற்பண வருமான கணக்கு செலவு 60,000, விற்பனை வருமான கணக்கு செலவு 1,80,000. இதுதான் ஆன்சர். எழுதிக்கோங்க. முதலாவது முற்பணம், அடுத்தது வருமதி, இரண்டையும் உள்ளடக்கி ஒரே பதிவா நாங்க பதிவு செய்யறோம். சரியா? வருமதி விற்பனை வருமான கணக்கு வரவு, முற்பண விற்பனை வருமான கணக்கு வரவு, விற்பனை வருமான கணக்கு செலவு. இது முதலாவது ஏக்குரிய பதிவு. இதை நோட் பண்ணுங்க. அடுத்து நாங்க பிக்குரிய பதிவை பார்ப்போம். ஓகே, அடுத்து பாருங்க பி. பி கொடுக்கல் வாங்கல பாருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் 1/3/2020 3 மாதங்களுக்கு விற்பனை மேம்படுத்தல் பிரச்சாரத்தை நடாத்துவதற்கு ரூபா 90,000 செலுத்தி உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது. 1/3/2020 முறையாக செயற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, இதுல தெளிவா பாருங்க. நம்மட நிதியாண்டு 31/3/2020. அப்ப நாங்க எப்ப பணத்தை வாங்குறோம்? 3 மாதங்களுக்கு விற்பனை மேம்படுத்தல் பிரச்சாரத்தை நடத்துவதற்கு 90,000 வாங்குறோம். அப்ப 90,000 வாங்கப்படுது 3 மாதத்துக்கு. நம்மட நிதியாண்டு பாருங்க 31/3/2020. இது எப்ப செயற்படுத்தப்படுது? 1/3/2020. அப்ப எத்தனை மாதம் தம்பி நிதியாண்டுக்குள்ள வரும்?
அதான் தெளிவா பார்க்கணும். ஒரு மாதம் தான் நிதியாண்டுக்குள்ள வருது. எனவே ஆரம்பத்துல 90,000 முற்பண செலவு செலுத்தப்படுது மொத்தமா. அதுல நிதியாண்டுக்குள்ள வர்றது எவ்வளவு? 60,000. நிதியாண்டுக்குள்ள பாருங்க, ஒரு மாதம். சரியா? அப்ப மொத்தம் 3 மாதம் தான் 90,000, ஒரு மாதத்துக்கு பிரிச்சா 30. அப்ப 90 முற்பணமா செலுத்திட்டோம். நிதியாண்டுக்குள்ள வார செலவு 30,000. பேலன்ஸ் 60 என்ன? சரியா? அப்ப 90,000 முற்பணமா காசு செலுத்தப்படுது. 30,000 குறித்த நிதியாண்டுக்குரிய செலவு. 60,000 முற்பணம். இதை தெளிவா விளங்கு. மொத்தம் 90,000 செலுத்துறோம் 3 மாதத்துக்கு. நம்மளோட நிதியாண்டு 31/3/2020. எப்ப செயற்படுத்தப்படுது? 1/3/2020. அப்ப ஒரு மாதம் தான். 3 மாதத்துக்கு 90, ஒரு மாதத்துக்கு 30. அப்ப ஆண்டுக்குரிய செலவு விற்பனை மேம்படுத்தல் செலவு 30. மொத்தம் காசா போகுது 90,000. அப்ப முற்பணம் எவ்வளவு போகுது? 60,000. இப்படி பிரிச்சு எடுக்கணும். முதலாவது நோட் பண்ணுங்க. மொத்தம் 90,000, அதுல ஆண்டுக்குரியது 30, முற்பணமா போறது 60. இப்ப நாங்க நாட்குறிய பதிவு கொடுப்போம். அதே போல பதிவு செய்யணும். இப்ப இதுல பாருங்க, முற்பணமா எவ்வளவு கொடுத்துக்கிறோம்? 90 காசு போய்க்குது. ஆனா ஆண்டுக்குரியது 30 தான் செலவா காட்டணும். எனவே முதலாவது ஒரு முற்பணமா பதிவு செய்யறதுக்கு என்ன இரட்டை பதிவு? முற்பண மேம்படுத்தல் செலவு கணக்கு. முற்பண மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு. அடுத்தது இந்த காசு போகுது, அப்ப காசு செலவு. அப்ப தம்பி, முற்பணமா பதிவு செய்யறதுக்கு எப்படி இரட்டை பதிவு? அந்த குறித்த செலவு கணக்குல செலவு வச்சு முற்பண செலவை வரவு வைக்கணும். அப்ப இங்க முற்பண விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு. முற்பண விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு. அடுத்து காசு போகுது, எனவே காசு கணக்கு செலவு. முற்பண விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஓகே. அடுத்து இரண்டாவது பாருங்க, விற்பனையா காட்டணும். விற்பனையா காட்டுறதுக்கு என்ன பதிவு? அதாவது அந்த விற்பனைக்கு போன செலவா காட்டணும். விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு. விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு, காசு போயிட்டு தாங்க, எனவே காசு கணக்கு செலவு. அப்ப முதலாவது முற்பண செலவுக்கு முற்பண விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு, காசு செலவு. அடுத்து ஆண்டுக்குரிய செலவா காட்டுறா, விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு, காசு செலவு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே பதிவுல கொடுக்க போறோம். எனவே எழுதி கொள்ளும். முதலாவது முற்பணம் எவ்வளவு கொடுக்கிறோம்? 60,000. எனவே முற்பணத்தை வரவு சரியான பதிவு. முற்பண விற்பனை மேம்படுத்தல் கணக்கு வரவு. முற்பண விற்பனை மேம்படுத்தல் கணக்கு வரவு ரூபாய் 60,000. அடுத்தது பாருங்க, ஆண்டுக்குரிய செலவு வரவு வைக்கணும். எனவே போட்டுக்கோங்க, விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு 30. விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு ரூபாய் 30. அடுத்தது பாருங்க, மொத்தமா காசு போகுது 90,000. எனவே போட்டுக்கோங்க, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 90. அல்லது காசு கணக்கு செலவு 90. சரியா? நான் உங்களுக்கு தனித்தனியா இரட்டைப்பது எப்படி வரும்னு சொல்லி தந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எனவே முதலாவது முற்பண செலவுக்கு முற்பண செலவு வரவு, காசு செலவு. அடுத்து செலவா காட்டினா குறித்த செலவு வரவு, காசு செலவு. அது ரெண்டையும் உள்ளடக்கிதான் உங்களுக்கு சரியான பதிவு. முற்பண விற்பனை மேம்படுத்தல் கணக்கு வரவு 60,000, விற்பனை மேம்படுத்தல் செலவு கணக்கு வரவு 30,000, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 90,000. எழுதிக்கோங்க.
இது இலகுவான கேள்விதான். ஆனா சீராக்கங்களை ஒழுங்கா பார்த்து செஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் வந்து ஒரு பதிவு தான் பதிவாங்க, அந்த முற்பணம் வருமதியை பார்க்காம பதிவு செய்வாங்க. அதை ஒழுங்கா பார்த்து பதிவுகளை பார்த்துக்கோங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பேப்பர்லயும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கேள்வி வரும், தெளிவா பார்த்துக்கொள்வோம். இப்படி ஒரு கேள்வி உங்களோட பேப்பருக்கு போடப்படலாம். நாட்குறிப்பு வந்தா இலகுவான கேள்விதான். ஆனால் முற்பணம் வருமதி வரும்போது அவர் சீராக்கத்துல என்ன சொல்லுகிறான், காலப்பகுதி எதற்குரியத வருமானமா காட்டணும் அல்லது எந்த காலப்பகுதிக்குரிய செலவா காட்டணும், அந்த விடயங்களை தெளிவா கவனத்துல எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 37வது இலகுவான கேள்வி, கணக்கு வகைப்படுத்தல். இப்ப தெளிவா பாத்துக்கிறோம். கணக்குன்னு சொல்றது அல்லது நிதி கூற்றுக்களின் அடிப்படைகள் அல்லது நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் மாறிகள் எல்லாம் ஒரே விஷயம். மாறிகள் அல்லது அடிப்படைகள் அல்லது நிதி கூற்றுக்களின் மூலகங்கள், 5 விடயங்களை சொல்லுவோம் அல்லது கணக்கு வகைப்படுத்தல் என்று சொல்லுவோம். மாறி மாறி ஒவ்வொரு வருடமும் ஒரு கேள்வி போடப்படுது. 5 நன்மை, வருமானங்கள், செலவுகள். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. இதை வச்சு உங்களுக்கு அதன் அடிப்படையில பாருங்க, இலகுவான கேள்வி. ஏபிசிடி தரப்படி ஒரு புள்ளிய பெற்றுக்கொள்ள முடியும். இதுல வந்து மிஸ்டேக் கூடாம புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும். இது இலகுவான கேள்வி. எனவே அறவிட முடியா கடன், வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைவு நட்டம்னு சொல்லுவோம். இது ஒரு விநியோக செலவு. எனவே போட்டுக்கோங்க செலவு கணக்கு. அடுத்தது பாருங்க, பற்றுக்கள். பற்றுக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல கட்டாயம் வரும். எனவே பற்றுண்டா உரிமை, உரிமையில குறைவை ஏற்படுத்தும். எனவே உரிமை கணக்கு. அடுத்து பணிக்கொடை ஏற்பாடு. அப்படி சிலபஸ்ல தற்பொழுது இல்ல, நியூ சிலபஸ்ல இல்ல. எனவே ஏற்பாடுனா தெளிவா சொல்லிக்கிறேன். ஏற்பாடுனா பாதுகாப்பு என்ன கரு, ஏற்பாடுனா செலுத்த வேண்டியது, ஏற்பாடுனா பொறுப்பாடுங்கன்னு சொல்றேன். எனவே பொறுப்பு. அடுத்து டிய பாருங்க, அலுவலக உபகரணங்களின் திரண்ட பெருமானத்தை. இப்ப திரண்ட பெருமானத்தை உண்டா தெளிவா சொல்லி தந்திக்கிறேன். சொத்துக்கள். தம்பி, திரண்ட பெருமானத்தை எங்க கழிப்போம்? சொத்துல கிரயத்துல கழிப்போம். எனவே கிரயம் ஒரு சொத்தாய்க்குது. எனவே கழிக்கப்படுறதும் சொத்தாக வரும். அதே போலதான் பற்றுக்களை எங்க கழிப்போம்? உரிமையில. உரிமையில கழிக்கிறதால பற்று ஒரு உரிமை. எனவே ஆன்சரை பாருங்க, அறவிட முடியா கடன் செலவு, பற்றுக்கள் உரிமை, ஏற்பாடுன்னு வந்த பொறுப்பு, திரண்ட பெருமான தெய்வு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சொத்துல கிரியத்துல கழிக்கப்படுறதால சொத்துக்கள். அடுத்த கேள்வியே பாருங்க, 38வது பங்குடைமை. இப்ப பங்குடைமையில நோட்ஸ் கேள்வி தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அப்ப எம்சிக்யூலையும் 1 தொடக்கம் 16 தொடர்ச்சியா வரும். அதே போல 31 தொடக்கம் 50லயும் 1 தொடக்கம் 16 தொடர்ச்சியா ஓர்டரா வரும். அதன் அடிப்படையில பங்குடைமை கூற்று கேள்வி தரப்படி. ஓகே, ஏபிசிடி இதுக்கு தெளிவா ஆன்சர் பண்ணலாம்.
ஒரு பங்குடைமையில ஒப்பந்தம் இருந்தா அங்க மூலதன வட்டி சம்பளம் லாப பயிர் ஒப்பந்தத்துக்கு அமைய செய்யப்படும். ஒப்பந்தம் இல்லையா சட்டத்தை பின்பற்றி செய்யணும். இது தெளிவா விலகி கொள்ளணும். அப்ப நாங்க கீழே உள்ள ஏபிசிடியை வாசிச்சியா சரிப்பிள்ளைன்னு கொடுக்கறது இல்ல, மேல பார்க்கணும் அது ஒப்பந்தத்துக்கு அமைய ஒரு பங்குடைமை நடாத்தப்படுதா அல்லது சட்டத்துக்கு அமைய பங்குடைமை நடாத்தப்படுதான்னு பார்த்து ஒப்பந்தம் இருந்தா ஒப்பந்தத்துக்கு அமைய கொடுங்க, ஒப்பந்தம் இல்லையா சட்டத்துக்கு அமைய ஆன்சரை கொடுங்க. எனவே பார்ப்போம். ரோசான் ஹசன் என்போர் RH அசோசியேட்ஸ் எனும் பெயரில் எழுத்து மூலமான உடன்படிக்கை எதுவுமின்றி பங்குடைமையை நடாத்துகின்றனர். அப்ப தெளிவா பாருங்க, இங்க ஒப்பந்தம் இல்லை தம்பி. இங்க ஒப்பந்தம் இல்லாட்டி சட்டத்தை பின்பற்றணும். அதாவது 24ஆம் பிரிவையும் 42ஆம் பிரிவையும் பின்பற்றி தான் ஆன்சரை கொடுக்கணும். எனவே ரொசானும் ஹசனும் மூலதனத்தின் மீது வட்டி குறித்துடையவர், மூலதனத்தின் மீது 5% வட்டி குறித்துடையவர். எனவே கூற்று சரியா பிழையா? ஒப்பந்தத்துக்கு அமைய கொடுக்கலாம் மூலதன வட்டியோ சம்பளமோ இதுவோ. ஆனா சட்டத்துக்கு அமைய சொன்னோம்னு சொன்னா முதலாவது மூலதனம் சமனாயிடப்பட வேண்டும், பங்காளர் சம்பளம் இல்ல, மூலதன வட்டி இல்ல, இலாபம் சமனாக பகிரப்படல் வேண்டும். இதுதான் சட்டப்படி சொல்லப்படுது 24ஆம் பிரிவுல. எனவே இங்க ஒப்பந்தம் இல்லையா சட்டத்தை பின்பற்றுங்க. சரியா? ஒப்பந்தம் இல்லை, எனவே சட்டத்தை பின்பற்றுங்க. ரொசானும் ஹசனும் மூலதனத்தின் மீது 5% வட்டி குறித்துடைய வேண்டாம், வட்டியே இல்லை, ஒப்பந்தம் இல்லை தானே, சட்டத்துக்குமே வட்டியை கொடுக்க தேவையில்லை. எனவே கூற்று பிழை. அடுத்து பிஏ பாருங்க. ரொசானால் வழங்கப்பட்ட கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்பட வேண்டும். போன கிளாஸும் சொல்லி தந்து வட்டின்னு சொல்வது ரெண்டு விஷயம். 24ஆம் பிரிவில் 42ஆம் பிரிவில் இது பங்காளர் மேலதிக கடனுக்கு 5% வட்டி செலுத்துகிறது. இது பங்காளர் இலைகள் சந்தர்ப்பம். பங்காளர் இலைப்பாறும் போது அவரின் உரிமை தொகையானது, அதாவது நடைமுறை கணக்கு மீதியும் மூலதன கணக்கு மீதியும் கடன் கணக்கு மாற்றப்படும் போது வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். இப்ப இதுல சொல்லப்படி பங்காளர் வழங்கப்பட்ட கடன் மேலதிக கடனுக்கு 5% வட்டி 24ஆம் பிரிவு சட்டத்துக்கு அமைய. எனவே சரி. அடுத்த சி, ரொசான் ஹசன் ஆகியோர் பங்காளர் என்ற வகையில் சம்பளத்துக்கு உரித்துடையவர்கள் அல்லர். சம்பளம் இல்லைன்னு சொல்லி கடைசி விட பாருங்க. எனவே சரி, சட்டத்துக்கு மீது சம்பளம் வழங்கப்பட மாட்டாது. எனவே சரி. அடுத்து இறுதியா பாருங்க டி, ரொசான் ஹசன் ஆகியோர் தமது மூலதன விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்தல் வேண்டும். தம்பி லாப நட்டம் சொல்வது எப்பொழுதும் சமன், சட்டத்துக்கு. எனவே பிழை. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க. பிழை, சரி, சரி, பிழை. எனவே முதலாவது சொல்லப்பட்டி வட்டி மூலதனத்துக்கு அமையன்னு சொல்லிக்கா, வட்டியே கொடுக்கறதுல சட்டத்துக்கு அமைய. எனவே கூற்று பிழை. இரண்டாவது வருடாந்தம் 5% வட்டி மேலதிக கடனுக்கு சரி. மூன்றாவது சம்பளத்துக்கு உரித்துடையவர் அல்ல. எனவே கூற்று சரி. எனவே போடுங்க ஆன்சர் சரி. நான்காவது லாப நட்டம் மூலதன வீதத்தை கொடுக்கணுமா? அப்படி இல்லை, லாப நட்டம் சமனாக பயிரப்படல் வேண்டும், சட்டத்துக்கு அமைய. எனவே கூற்று பிழை. இலகுவான விஷயம், ஒப்பந்தம் சட்டம் அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி. நோட் பண்ணுங்க. அடுத்தது 39, 40 நோட்ஸ் கேள்வியை பார்ப்போம். முப்பத்தி 39வது பாருங்க, டிஃப்ரெண்டான கேள்வி. நியூ சிலபஸ் அமைய இப்படி கேள்வி 2020 மட்டும் தான் கேட்கப்பட்டது. நிறைய பேர் ஆன்சரை பிழையா என்ன செஞ்சுக்காங்க, அந்த வருடம் பிழையான ஆன்சரை கொடுத்துக்காங்க. ஆனா இலகுவான கேள்வி, பங்குடைமையில படிச்சது. இதுல பாருங்க, பகிர்வுட வகை தரப்படி பகிர்வு அடிப்படை என்ன செய்வோம், மூலதன வட்டி சம்பளம் லாப பங்க லாப நட்ட பகிர்வுக்குள்ள பகிர்வு செய்யும். அப்படி பகிர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா பிரதானமா இதாண்டு நோட்ஸ் படிக்கிறீங்களா, ஆனா தெரிஞ்ச விஷயம். முதலாவது பாருங்க, மூலதன வட்டி. தம்பி மூலதன வட்டி என்னத்துக்கு கொடுக்கப்படுது? அவர் மூலதனத்துக்கு பங்களிப்பு செய்யறதால, அவர் மூலதனமா குறிப்பிட்ட தொகையை வழங்குறதால. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க, மூலதன பங்களிப்பு. அவர் மூலதனத்துக்கு பங்களிப்பு கொடுக்கறதாலதான் மூலதன வட்டியை
இரண்டாவது பங்காளருக்கான சம்பளம். சம்பளம் என்னத்துக்கு வழங்குறோம்? இந்த பங்குடைமையில காணப்படுகின்ற அனைத்து செயற்பாட்டு நடவடிக்கை நிர்வாகம் முகாமைக்கு அவர் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். எனவே முகாமைக்கு பங்களிப்பு செஞ்சா சம்பளம் கொடுக்கலாம். எனவே கொடுங்க. முகாமைக்கு பங்களிப்பு. மூலதனத்துக்கு பங்களிப்பு மூலதனத்துக்கு வழங்கப்படும். முகாமைக்கு பங்களிப்பு சம்பளம் வழங்கப்படும். இறுதியா பாருங்க லாப பங்கு. தம்பி லாபம்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வணிகத்தை நடாத்துறோம், சும்மா லாபம் உழைக்க இயலாது. அங்க வருகின்ற இடர்கள் நட்டங்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் லாபத்தை உழைக்கலாம். எனவே சி இடர்களை ஏற்றல். இந்த கேள்வி உங்களுக்கு கேள்வி. எனவே தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. மூலதன பங்களிப்பின் காரணமாக மூலதன வட்டி வழங்கப்படும். முகாமைக்கு பங்களிப்பு செய்வதன் காரணமாக சம்பளம் வழங்கப்படும். இடர்களை ஏற்றல் லாப நட்டம் வழங்கப்படும். ஆன்சரை போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க 40வது கேள்வி. எல்கே செட். எல்கே செட் இலகுவானது. தெளிவா சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்கே செட்ல உங்களுக்கு பொதுவா ரெண்டு விஷயம் தான் எக்ஸாமுக்கு கூடுதலா கேட்டு வரப்படும். இந்த நோட்ஸை தெளிவா நோட் பண்ணிக்கணும். முதலாவது கொள்கை மாற்றம், இரண்டாவது மதிப்பீட்டு மாற்றம். முதலாவது கொள்கை மாற்றம், இரண்டாவது மதிப்பீட்டு மாற்றம். அப்ப கொள்கை மாற்றத்துக்கு என்னென்ன உதாரணம் வரும், மதிப்பீட்டு மாற்றத்துக்கு என்னென்ன உதாரணம் வரும். அடுத்து கொள்கை மாற்றம் எந்தெந்த காலத்துல சீராக்கம் செய்யப்படும், மதிப்பீட்டு மாற்றம் எந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு சீராக்கம் செய்யப்படும். இது தெளிவா நமக்கு விளங்கி கொள்ளணும். சரியா? எனவே ஆன்சரை பார்ப்போம். இது அடிக்கடி வார கேள்வி. எல்கேஎஸ் 8. எனவே எல்கேஎஸ் 8ல ரெண்டு விஷயம் தான் கூடுதலா கேட்கப்படும். முதலாவது கொள்கை மாற்றம், இரண்டாவது மதிப்பீட்டு மாற்றம், கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம். ஓகே, இதுல பாருங்க கொள்கை மாற்றம் மதிப்பீட்டு மாற்றத்துக்கு உங்களுக்கு உதாரணம் தெரியும். இப்ப கொள்கை மாற்றத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான். மதிப்பீட்டு மாற்றத்துல நிறைய வரும். கொள்கை மாற்றம் அந்த ரெண்டையும் தெரிஞ்சு வச்சிருந்தா மத்த அனைத்துக்களும் மதிப்பீட்டு மாற்றம் இலகுவா எடுக்கலாம். எனவே நோட் பண்ணுங்க. முதலாவது கொள்கை மாற்றம். கொள்கை மாற்றத்துல முதலாவது வரும் முதல் விலையிலிருந்து நிறையிடப்பட்ட சராசரி முறைக்கு மாறுது. அதாவது FIFO முறையிலிருந்து WAC முறைக்கு மாற்றம் அடைஞ்சா அது கொள்கை மாற்றம். இருப்புக்களை அடிப்படையாக கொண்டா FIFOல இருந்து WACக்கு மாற்றம். இரண்டாவது சொத்துக்களை அடிப்படையாக கொண்டா கிரைய மாதிரியிலிருந்து மேல் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாற்றம். இரண்டுனா கொள்கை மாற்றம். இதை தெளிவா நோட் பண்ணுங்க. சொத்துக்களுக்கு கிரயத்திலிருந்து மீள் மதிப்பீட்டுக்கு மாற்றம், இருப்புக்களுக்கு FIFOல இருந்து WACக்கு மாற்றம். இது ரெண்டையும் கொள்கை மாற்றம் சொல்லுவோம். இது மட்டும்தான் கொள்கை மாற்றத்துக்கு வரும். இரண்டாவது மதிப்பீட்டு மாற்றம். மதிப்பீட்டு மாற்றத்துல நிறைய விஷயம் வரும். பாருங்க, முதலாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடுல ஏற்படக்கூடிய மாற்றம். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. எனவே போட்டுக்கோங்க. விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டுல ஏற்படக்கூடிய மாற்றம். இரண்டாவது ஐயக்கடன் ஏற்பாட்டுல வரக்கூடிய மாற்றம். விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டுல இடம்பெறக்கூடிய மாற்றம். இரண்டாவது ஐயக்கடனில் ஏற்படக்கூடிய மாற்றம். மூன்றாவது பெருமான தேய்வு செய்யும் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம். பெருமான தேய்வு செய்யும் முறை நேர்கோட்டு முறை. பெருமான தேய்வு செய்யும் முறையில் ஏற்படும் மாற்றம். உதாரணமாக நேர்கோட்டு முறை.
அடுத்தது பாருங்க, பயன் தருவாய் காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகே, அடுத்த விஷயம், சொத்துக்கள் நியாயமான பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். இது அனைத்தையும் சொல்லுவோம். மதிப்பீட்டு மாற்றம், விற்பனை உத்தரவாத ஏற்பாடு மாற்றம், ஐயக்கடன் ஏற்படக்கூடிய மாற்றம், பெருமான தேர்வு செய்யும் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம், பயன் தருவாய் காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், நியாயமான பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதோட சேர்த்து ஒண்ணு போட்டுக்கோங்க, இருப்புக்கள் என்ஆர்வி பெறுமதி தேறிய தேரக்கூடிய பெறுமதியில ஏற்படக்கூடிய மாற்றம். இது ஒரு தொண்டமான பேப்பர்ல போடப்பட்ட விஷயம். அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்குனா மதிப்பீட்டு மாற்றம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இந்த கொள்கை மாற்றம் எந்தெந்த கால நிதி கூற்றுகளை சீராக்கம் செய்யணும், மதிப்பீட்டு மாற்றம் எந்தெந்த கால நிதி கூற்றுகளை சீராக்கம் செய்யணும். எனவே கொள்கை மாற்றம் சொல்றது எப்பொழுதும் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால நிதி கூற்றுகளில் சீராக்கம் செய்ய வேண்டும். கடந்த காலத்திலேயும் நிகழ்கால நிதி கூற்றுகளை சீராக்கம் செய்யணும். மதிப்பீட்டு மாற்றம் எப்பொழுதும் நிகழ்காலம் மற்றும் எதிர்கால நிதி கூற்றுகளில் சீராக்கம் செய்யப்படல் வேண்டும். இதை தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். அப்ப எல்கேஎஸ்ல கூடுதலா வர கேள்வி கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம். கொள்கை மாற்றம்டா ரெண்டு தான், FIFOல WBCக்கு மாறுது, கிரயத்துல இருந்து மீள் மதிப்பீட்டுக்கு மாறுது. அது கடந்த காலம் நிகழ்காலத்தை அடிப்படையாக கொண்டு சீராக்கம் செய்யப்படும். மதிப்பீட்டு மாற்றம்டா விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாட்டில் வரக்கூடிய மாற்றம், அறவிட முடியாத கடனில் வர ஏற்பாடு மாற்றம், பெருமான தேர்வு செய்யும் முறை, பயன் தருவாய் காலம், நியாயமான பெறுமதி, இருப்புக்கள் தேறிய தேரக்கூடிய பெறுமதி. ஓகே, இப்ப நாங்க கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு ஆன்சர் பண்ணுவோம். இவ்வளவுதான் மிக முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எனவே கூற்றுக்களை பாருங்க, ABCDன்னு தரப்படுது. இந்த கூற்றுக்கள் அந்த வருடம் நிறைய பேர் பிழை எடுத்த விஷயம், ஏன்னா தெளிவா நோட்ஸ் தெரியாது. எனவே முதலாவது, கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மீதான மாற்றங்கள் நிதி கூற்றுக்களில் நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கிய வகையில் சீராக்கம் செய்யப்படும். தம்பி, மதிப்பீட்டு மாற்றம் நிகழ்காலம் எதிர்காலம். இப்ப அவன் சொல்லிக்கிறான் நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கிய. அவங்க முன்னோக்கியன்னு சொன்ன வேடுக்கு அண்டர்லைன் பண்ணி போடுங்க, எதிர்காலத்தை சொல்லிக்கிறான். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம்டா நிகழ்காலமும் வரும் எதிர்காலம் வரும், படிச்சுட்டான். அப்ப இதுல சொல்லப்பட்ட கூற்று நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கியது. அப்ப நிகழ்காலத்திலிருந்து முன்னோக்கியதுன்னு சொல்ல வாரது நிகழ்காலமும் எதிர்காலம். எனவே சரி, முன்னோக்கி சொல்ல வர விஷயம் எதிர்காலத்தை, அப்ப நிகழ்காலமும் வருது எதிர்காலமும் வருது. எனவே கூற்று சரி. இரண்டாவது, கணக்கீட்டு கொள்கை மாற்றங்கள் எப்பொழுதும் பின்னோக்கிய வகையில். தம்பி, அப்ப தெளிவா சொல்லிக்கிறேன், மாத்திரம் அல்லது எப்பொழுதும் வாரது எப்படி கூற்று பிழையா வரும் தம்பி. அப்ப இங்க பாருங்க, கணக்கீட்டு கொள்கை மாற்றம்டா சொல்லிட்டேன், கடந்த காலமும் நிகழ்காலமும் வரும். அவன் என்ன சொல்லிட்டான், எப்பொழுதும் பின்னோக்கியதான். அப்ப இங்க பின்னோக்கியதுன்னு சொல்லப்படுற விஷயம் பின்னோக்கியண்டா கடந்த காலத்தை சொல்றான். கடந்த காலம்னு சொல்றது வரும், ஆனால் கடந்த காலம் மட்டும் வராது, நிகழ்காலமும் வரும். அவன் கடந்த காலத்தை மட்டும்தாங்க மென்ஷன் பண்றான். எனவே கூற்று பிழை. ஓகே, அடுத்தது பாருங்க, சி. சொத்தொன்றின் பெருமான தேய்வு செய்யும் முறையில் மாற்றம் ஏற்படுதல் கணக்கீட்டு கொள்கை மாற்றம். தெளிவா படிச்சுக்கும், பெருமான தேய்வு செய்யும் முறை மதிப்பீட்டு மாற்றம். எனவே வருமா வராதா, சொத்தொன்றின் பெருமான தேய்வு முறையை மாற்றுதல், பெருமான தேய்வு செய்யும் முறை மதிப்பீட்டு மாற்றம். எனவே சி வராது, போடுங்க பிழை, பிரக்கெட்ல போடுங்க, அது மதிப்பீட்டு மாற்றம். கொள்கை மாற்றம்னா FIFO கிரயம் மீள் மதிப்பீடு, அது மட்டும்தான் வரும். அடுத்து டிஏ பாருங்க, இறுதி, சொத்தொன்றின் பயன் தருவாய்க்கால மாற்றம் மதிப்பீட்டு மாற்றம். எனவே பயன் தருவாய்க்கால மதிப்பீட்டு மாற்றம். எனவே சரி. ஓகே, எனவே எல்கே செட்டுன்னு இவ்வளவுதான் விஷயம். முக்கியமானது மேலதிகமான விஷயம் அடுத்த பேப்பர்ல அடுத்த எல்கே செட்டு தொடர்பா பார்ப்போம். இதை முழுமையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்கே செட்டுல கொள்கை மாற்றம் மதிப்பீட்டு மாற்றம் கேட்கப்படும். எந்தெந்த காலம் வரும், முன்னோக்கியதுன்னு சொல்றது எதிர்காலம், பின்னோக்கியண்டா கடந்த காலம். அப்ப ரெண்டு காலங்களையும் சொல்லணும், ஒரு காலம் மட்டும்தான் பிழையா எடுக்கணும். எனவே ஆன்சர் சரி, பிழை, பிழை, சரி. சரியா? ஓகே.